ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீமை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்துக்கலான்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு ஸ்கீம் இது. அது என்ன ஸ்கீம்னா பிபிஎஃப். இது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 2005லேருந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு. 2008 தான் இந்த ஸ்கீமை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சோடனே எப்படியாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 40 lakhs ரிட்டர்ன் எடுத்துடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர் ஃபஸ்ட்டு. ஆனால் 40 lakhsலாம் ரிட்டர்ன் வரல, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மினிமமாக இதில் இயர்லி 500லேருந்து 1,50,000 1.5 லட்சம் வரைக்கும் உங்கள் இயருக்கு நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும் இயர்லி பேஸில். அது மந்த்லியாகவும் கட்டலாம், இல்லை 1 இயருக்கு ஒன்ஸ் எப்படி வேணால் நீங்கள் கட்டலாம். ஆனால் 1 இயர்க்குள்ளே 500லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் பே பண்ணிக்கலாம். இது 15 வருஷம் ஸ்கீமு. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வரும் இந்த ஸ்கீமு, ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் அது தருது. அவர் ஃபஸ்ட்டு 2008 to 2009 அந்த மாதிரி 2008 லாஸ்ட்டான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, அப்போ ஜாயின் பண்ணாராம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 5 years அப்படியே பே பண்ணியிருக்காரு. மந்த்லி அவளால் எவ்வளோ முடியுதோ 10,000 12,000 அந்த மாதிரிலாம் நிறையா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண காசு எல்லாத்தையும் அதில் தான் போட்டிருக்காரு. போட்டு அந்த மாதிரி பே பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் 2013க்கு அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவரால் பெருசாக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஆனாலுமே மந்த்லி ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு 500 1000 2000 அந்த மாதிரி எப்படியோ ஒரு இயர்லி ஒரு 10,000க்குள்ளேவாவது அவர் பே பண்ணிடுவார். 1.5 லட்சம் கட்ட முடியலனாலுமே இந்த அமௌண்ட்டாவது அவர் ஏதாவது ஒன்று பே பண்ணிக்கிட்டே அந்த 15 years எங்களுக்கு முடிஞ்சு. இப்போது 2024 நாங்கள் அதில் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம். எவ்வளோன்னா நியர்லி 15 லட்சத்துக்கிட்ட எடுத்துட்டோம் நாங்கள். 14 lakhs அந்த மாதிரி சம்திங் ஏதோ வரும். ஆனால் மொத்தமாக 15 லட்சம் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ எனக்கும் இதே மாதிரி யாராவது அந்த டைமில் சொல்லியிருந்தேன்னா நான் எவ்வளோ அமௌண்ட்டு ஒர்க் பண்ணுற டைமில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறையா ஷாப்பிங் போகிறது, இது வாங்குறது அது வாங்குறது. பிஃபோர் மேரேஜ் தான் ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒர்க்கிங் போவே இல்லை. ஸோ பிஃபோர் மேரேஜ் நான் ஒர்க் பண்ண ஒரு 5 yearsலேயே நானும் இதே மாதிரி ஒரு 5,000 சேர்த்துருந்தா கூட எனக்கு இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 or 7,000 ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு ஸ்கீம் இது தான். இந்த ஸ்கீமு 2018 எங்களோட சித்தி அவங்க பையன் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவனோட சேலரிக்கு இது மாதிரி சேருங்க சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், அதில் நீங்கள் இது பண்ணுங்க அப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் அவங்க அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 years ஆகிடுச்சு. இப்போது அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு சேவிங்ஸுமே இல்லை சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கொடுக்குற காதெல்லாம் சும்மா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு கோல்டு நகை சீட்டு கட்டுறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 1 BHKலேருந்து 2 BHK ரெண்டல் ஹவுஸ் போகிறது, அப்படியே எல்லா காசுமே செலவு பண்ணிட்டாங்க ஒரு 8 yearsஆகவே. ரொம்ப பெருசாலாம் எதுவும் சேவ் பண்ணல. ஆனால் இப்போ நாங்கள் வீடு வாங்கிட்டதுக்கப்புறம் எல்லாருமே எங்களை கேட்குறாங்க, நீங்கள் எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணி வீடு வாங்குறீங்க, இவ்வளோ கம்மி சம்பளத்தில் என்னென்னலாம் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு பேசிக்கான அமௌண்ட்டு கூட கிடச்சிருக்காது. ஸோ பிஃபோர் மேரேஜ் எல்லாருக்குமே நிறைய கையில் காசு இருக்கும். அதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 40 years ஆகுது. ஆனால் இந்த டைமில் யாருமே இவ்வளோ காசு கையில் தரமாட்டாங்கள்ல. அப்போ அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 5 years போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ அவரும் இதே மாதிரி இந்த காசெல்லாம் எடுத்து ஏதோ ஒன்று செலவெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இப்போ எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வீடு வாங்குகிற டைமில். ஸோ நீங்களும் கொஞ்சம் யோசிங்க.
பேரண்ட்ஸும் பசங்களோட சேலரியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிங்க. நீங்கள் ஒரு பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் காசை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிங்க. தேங்க்யூ.